நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு மடி செட்டில் ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ப்ரைஸில் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ பதிவு பார்க்க போகிறோங்க. அதனால் கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். முதலாவதாக இந்த மாட்டோட மடி செட்டும் அந்த காம்பு வரிசையும் பாருங்கள். நல்ல ஹெச்அப் மடிங்க. மடியோட கலரே பாருங்கள், நல்ல ரோஸ் கலரும் கருப்பு கலரும் மிக்சிங்காக வந்திருக்கு. காம்புலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல கருப்பு காம்புங்க, அதுலேயும் பாருங்கள் ரோஸ் கலர் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. நல்ல ஹெச்அப் மடிங்கிறதுனால நல்ல கறவை வர்க்கமான மாடுங்க. நல்ல கறந்த மாடு போன ஈத்தில் இந்த ஈத்துக்கும் நல்ல கறவைத்திறன் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 4 காம்புக்கும் நல்ல கேப் விட்டு நல்லா அச்சில் ஊற்றுன மாதிரி நல்ல தரமான காம்பு வரிசை, அருமையான ஒரு மடி செட்டோடு இந்த மாடு இருக்குங்க. மாட்டோட கலரை பொறுத்த வரைக்கும், அதாவது கருப்பு வெள்ளைங்க. நெத்தியில் வெள்ளை இருக்குது, காலில் வெள்ளை, அடி வயிற்றில் வெள்ளை. மற்றபடி மேல் கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லைட்டாக செம்பூத்து கலர் கலந்த மாதிரி இருக்குங்க. கருப்பு வெள்ளை சூப்பரான ஒரு மாடு. நல்ல கொம்பு வரிசை பாருங்கள், நல்ல டைப்பான கொம்பு. நெத்தியில் ஒரே ஒரு சின்னதாக ஒரு வெள்ளை, ரொம்ப அழகான மாடாக இருக்குங்க. மாட்டோட பல்லை பொறுத்த வரைக்கும் கடமுளப்புலுங்க, கடமுளப்பு. மாடு பார்த்திங்கன்னா இப்போது சினையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3வது ஈத்து சினையாக இருக்குங்க. நல்ல மடி செட்டு தாங்க இந்த மாட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். அருமையான ஒரு மடி செட்டு. அப்படி இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அப்படின்னாக்கா, 2 வேளைக்கும் சேர்த்து ஒரு 13 லிட்டர் மட்டும் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோங்க. ஆனால் இந்த மடி செட்டுக்கு 14, 15 கூட சொல்லலாம். நம்ம ஒரு குறைஞ்சபட்சமாக 13 லிட்டர் மட்டும் கறவை வந்து சொல்கிறோங்க. அதே போல் மாட்டோட குணம்னு பார்க்கும்போதுங்க, ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு பொறுமையான மாடுங்க. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான மாடு. எதை போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்கும். தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் நேரத்தில் குடிச்சிருதுங்க. மடி தோல் பாருங்கன்னா எவ்வளோ லூஸ் இருக்குதுன்னு. இந்த மாடு முழுசாக நம்ம பை வைக்க இன்னும் 1 வாரம் வரைக்கும் டைம் இருக்குங்க. ஃபுல்லாக மடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அரை வரைக்குமே மடி வருங்க. அந்தளவுக்கு மடி பண்ணி தாராளமாக ஒரு 13 லிட்டர் கறவை வந்து குறைஞ்சபட்சமாக நம்ம சொல்கிறோம். சேர்த்தியே கறக்கும். ஒரு 12, 13 மட்டும் நம்ம சொல்லி கொடுக்குறோங்க. தாராளமாக அந்த கறவையெல்லாம் ஃபெயிலியர் ஆகாத கறக்கும். இந்த மாட்டோட சுழியை பொறுத்த வரைக்குங்க, ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்திலே இருக்குது. சுழி சுத்தமான மாடு. மாடு லைட்டாக உடசலாக இருக்குங்க. நீங்கள் நல்லா தீவன பராமரிப்புலாம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு ஈத்து 2 ஈத்து கறந்துட்டு விற்றா கூட அன்றைக்குமே வந்து மடி மேலே விற்கும்போது நல்லா லாபத்தில் தான் சேர்த்து விற்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக கம்மியான ரேட்டு தான் இன்றைக்கி வந்து நம்ம சொல்லிருக்கிறோம். வெறும் 44,500 மட்டும்தாங்க இந்த மாட்டுக்கு நம்ம வெளியே சொல்லிருக்கிறோம். அதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிக்கலாம். மாடு பிடிச்சிருந்ததுனா மட்டும் கூப்பிட்டு பேசுங்க. இந்த மாட்டோட உயரம் எல்லாமே வந்து பாருங்கள், கை வச்சே காமிச்சிருக்கு. ரொம்ப பெரிய மாடும் கிடையாது, ரொம்ப சின்ன மாடும் கிடையாது, நடுத்தரமான மாடுங்க. இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டின்ற பகுதியில் இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. கூப்பிட்டு பேசுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.